வணக்கம். ஸோ 21 நாள் மணி மேக்கிங் சேலஞ்ச் ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்புடன் வரைக்கின்றேன். இன்னைக்கு வந்து நம்ம முதல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ எல்லாரும் மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் யூடியூப்ல இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஸோ அவங்க வந்து எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸை வந்து டிஜிட்டலாக கொண்டு போகணும் அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து மெயினாக ஃபேஸ்புக், யூடியூப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின், ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, ஒரு பேனர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ லோகோ, அதாவது அவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா லோகோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்களுடைய பேம்ப்ளெட்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேம்ப்ளெட்ஸை வந்து பார்ப்போம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து அந்த கம்பெனிஸ்க்கோ இல்லை அந்த நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த ப்ராடக்ட்க்கு வந்து நம்ம கால் பண்ணுவோம். பட் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க இல்லைன்னா எல்லாமே டிஜிட்டலாக மாறினதுனால ஸோ நம்ம வந்து அந்த கையில் வந்து அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம தொட மாட்டோம். ஸோ ஒன்லி வந்து நம்ம கண்ணால் மட்டும், அதாவது கண்ணால் வித்தவுட், அதாவது கையில் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து தொட முடியாது. ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேம்ப்ளெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தொட்டு பார்த்து ஸோ அதை வந்து நம்ம படித்து பார்ப்போம். பட் இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறினதுனால ஸோ அந்த டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேனர்ஸ், லோகோஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நிறைய கம்பெனிஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் போச்சு, தீபாவளி போச்சு, பொங்கல் போச்சு, கிறிஸ்மஸ். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்குலாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட இருந்து க்ரீட்டிங் மெசேஜஸ் வந்து ஒரு பேனர்ஸாவோ இல்லை அப்படின்னா ஒரு பேம்ப்ளெட் மாதிரியோ வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு தெரியாது. ஸோ நிறைய கம்பெனியால் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு டிசைனர் இல்லை, பட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் கற்றுருப்பீங்க. அந்த ஃபோட்டோஷாப் மூலமாக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து கரெக்டான இது பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ ஃபோட்டோஷாப் தெரியாமலும், அதாவது பேசிக்காக உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ நீங்களும் இதை வந்து பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேனர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். லோகோஸ் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸாக இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து நிறைய ப்ரொமோஷன் பண்ண உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். அந்த ஆர்டர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஓகே, இதை பண்ணலாம்னு சொல்கிறீங்க, பட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு டூல் சொல்கிறேன். அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல். அந்த டூல் மூலமாக நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். பேனர்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு டூல் சொல்கிறேன். அந்த டூல் வந்து 2 டூல் இருக்குது நம்ம ஆன்லைனில். ஸோ ஒன்று வந்து canva.com அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ 2வது டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. க்ரெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. மொத்தம் 2 டூல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த canva.comமும் க்ரெல்லோவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் பிளான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரீ பிளான், இன்னொன்று வந்து பெய்ட் பிளான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பெய்ட் பிளானுக்கும் ஃப்ரீ பிளானுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இப்போ பெய்ட் பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீ பிளானில் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு பேசிக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பிளான்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த canva.com எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து ஒரு பேனர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த canva.comக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ க்ரெல்லோவும் கேன்வாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன டெம்ப்ளேட்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்ட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, அதாவது இன்ஸ்டாகிராமுக்கு பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபேஸ்புக்கு பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபேஸ்புக் ஆடுக்கு பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபேஸ்புக் கவரா, இல்லை யூடியூப் தம்ப்நெயிலா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிலே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி
இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அனிமேட்டட் ஸ்டோரி இந்த மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் பண்ணுமா, ஸோ அதுக்கும் இதை வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங், ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அப்படின்னா அதுவும் வந்து ஃப்ளையர் மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃப்ளையரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷன் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன், ரெஸ்யூம் மாதிரி பண்ணணும்னா ரெஸ்யூம், ஸோ அப்புறம் வந்து ஆர்டர் பிரிண்ட்ஸ், ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் பண்ணணும்னா போஸ்டர் மாதிரி பண்ணணும்னா போஸ்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால இவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சோஷியல் மீடியா எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமுக்குன்னா ஒரு சைஸ் இருக்குது, அதாவது 1080 × 1080 பிக்சல், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1080 × 1920. ஸோ அதனால தான் இவங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1080 × 1920. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ யூடியூபுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து தேவைப்படும். ஸோ அப்படின்னா அந்த யூடியூப் தம்ப்நெயிலுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயிலுக்கு 1280 × 720 இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து தேவை இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கொடுக்கும். ஸோ இப்போ கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுப்பாங்க, எனக்கு ஒரு யூடியூப் தம்ப்நெயில் வேணும், எனக்கு ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறதுக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு யூடியூப் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஒரு பேஜுக்கு வந்து போகும். ஸோ அந்த பேஜில் போயிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீனா ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க, பெய்ட்னா பெய்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ், இப்போ உங்கள் கிளைண்ட் கொடுக்குற கண்டென்ட்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பட்ஜெட் ட்ராவலிங் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு நான் போடுறேன், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் போடுறேன். இதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இதோடைய ஃபாண்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆர் ரீசா அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட் இல்லை எனக்கு வந்து நார்வெஸ்டர் அப்படிங்கிற ஃபாண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒரு ஃபாண்ட்ஸோடைய சைஸையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸோடைய சைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஸ்னாஸ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே வந்து எனக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் அது மாதிரி வேணும் அப்படின்னா தமிழ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஸோ கவி வானர் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்ஸ் இருக்குது, அரிமா மதுரை லைட் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து உங்ககிட்ட வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க, கேன்வாலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது canva.com வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் டிசைன்ஸை வந்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் 6:15 போடுறேன். ஸோ இப்போ இது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இமேஜஸ் மாதிரி போடணும். எனக்கு வந்து இந்த இமேஜஸ் வந்து நல்லா இல்லை, வேற எந்த இமேஜஸ் போடணும்னா அதுவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் அவங்க canva.comல கொடுத்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லோட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இந்த ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த ஃபோட்டோஸே வந்து இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவே வந்து நான் மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கலர் வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த பக்கத்துலேயே போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர், இப்போ எது வந்து இந்த கலரோடைய மேட்ச் ஆகுமோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து போல்டு பண்ணணும்னா போல்டு பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து சைஸ் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ அலைன்மெண்ட் எனக்கு வந்து சென்டராக இருக்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இதை வந்து இந்த லெட்டருடைய ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இது பண்ணணும், லைனுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து இதிலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
ஸோ எஃபெக்ட்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிங்க் எதாவது கொடுக்கணும், லாக்கு, ஸோ டூப்ளிகேட் பண்ணணும். இதே போல் எனக்கு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணணும்னா இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள ஸோ நீங்கள் ஒரு 250லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிடலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஆர்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ அதே போல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சப் ஹெட்டிங் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா, ஸோ சப் ஹெட்டிங் இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதை வந்து அலைன்மெண்ட் எப்படி பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆடியோவை இன்க்ளூட் பண்ணால் பண்ணிக்கலாம், வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் வச்சிருக்க ஃபைல்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜஸை நான் வந்து கொண்டு வரலாம். இந்த இடத்துல வந்து இப்போ என்னுடைய இமேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இமேஜை நான் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு இமேஜஸையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் மீடியான்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணி டிவைஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இருக்குது. இது கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பண்ண நீங்கள் ஒரு பேனர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி canva.com யூஸ் பண்ணியே வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை முடிச்ச உடனே லாஸ்ட்டில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் டைப் வேணும். ஓகே, இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா PNG யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா JPEG இருக்கும். ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரணும் அப்படின்னா JPEG யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இதுவும் இதாக இருக்கும். ஸோ PNGங்கிறது சஜஸ்டட். இப்போ இதுலேயே வந்து எனக்கு இந்த சைஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ பிளானில் மாற்ற முடியாது. பெய்ட் பிளானாக இருந்தால் நீங்கள் மாற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1280 × 720 இருக்குது. ஓகே, எனக்கு இப்போ சைஸை மாற்றணும் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் இது வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் Canva ப்ரோவில் வந்து மாறிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோடிங் இருக்கும். ஸோ இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் கிட்ட இதை ஷேர் பண்ணலாம். ஸோ இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த canva.com ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய லாகின் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது எப்போவுமே வந்து உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம பண்ண இப்போ ஃபைல் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு கிளைண்ட் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் யுவர் டிசைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி பண்ண என்னுடைய டிசைன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து இருக்கு. ஓகே, ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேன்வாவை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேனர் டிசைனை வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் மாதிரி பேனரை வந்து நான் வந்து 500 ருபீஸ்க்கு நான் பண்ணித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களே ஒரு பேனர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ முதல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம 2வது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.